எல்லாருக்கும் வணக்கங்க. அருமையான பதிவு. இந்த பதிவு ஒரு சிலருக்கு 100% பயனுள்ள பதிவாக இருக்கும். திருமணம் அப்படின்றது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது, கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிர், இப்படி சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம். பரிசம் போட்டு பந்தலை போட்டு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஊருக்கு கூப்பிட்டு திருமணம் பண்ணி ஆசை 30 நாள் மோகம் 60 நாள் இப்படி வாழ்ந்த நண்பர்களும் இருக்காங்க. திருமணம் பண்ணி நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறனுங்க அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. சங்கடப்பட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு, பசி ஏப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவே தவிர புலி ஏப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு இல்லை. மன வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறனுங்க, சந்தோஷமாக இருக்கிறனுங்க, அவங்களுக்கு உண்டான பதிவு இது கிடையாது. மன வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கிறனுங்க, மன வாழ்க்கை எனக்கு நிலைக்காமல் போயிடுச்சுங்க, பலவிதமான சங்கடங்களை அனுபவிச்சு விட்டனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு தான் இந்த பதிவு. மிதுன ராசி நண்பர்களுக்கு, மெயினாக மிதுன ராசி நண்பர்களுக்கு தான் இது பிரதானமான ஒரு பதிவு. நிச்சயமாக எல்லாருடைய பிரதானமான எதிர்பார்ப்பு மன வாழ்க்கை. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர்லேருந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவர் வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் எல்லாருக்குமே பிரதானமான எதிர்பார்ப்பு மன வாழ்க்கை. ஆணுக்கு நல்ல ஒரு மனைவி வாய்க்கணும், மனைவிக்கு நல்ல ஒரு கணவர் வாய்க்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாதி பேர் அப்படி இருக்கிறாங்கன்னா மீதி பேர் இப்படி இருக்க தான் செய்கிறாங்க. இதில் ஒரு சில பேர் இலைமறைவாக காய்மறைவாக வாழக்கூடிய வாழ்க்கையும் நேரிடுது. ஆசைப்பட்டு அந்த வாழ்க்கை வாழ்கிறது இல்லை, வேறு வழி இல்லாமல் அந்த வாழ்க்கை இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் இருக்கும் பொழுது தான் கடவுளாக பார்த்து ஒரு வாழ்க்கை கொடுப்பாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தது, ஆணுக்கும் பொருந்ததுங்க, பெண்ணுக்கும் பொருந்ததுங்க. இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் அதுக்கு பேரெல்லாம் வேறு வேறு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த உறவால் தான் அவங்க உசுரோடு இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறாங்கன்றது அந்த 2 மனசுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன, ஒரு சிலர் லீகலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு சிலர் இல்லீகலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஓப்பனாக ஆமாயா எனக்கு இவங்க தான், இவங்களுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. மதிப்பு போயிடுமே, மரியாதை போயிடுமே அப்படின்ட்டு இலைமறைவாக காய்மறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த வாழ்க்கையிலையும் சங்கடப்பட்டு இருக்கிற மிதுன ராசி நண்பர்களுக்கு உண்டான பதிவு இது. சார் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இங்கிட்டு வந்து நிற்கிறீங்களே சார். மன வாழ்க்கையோட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, ஊரறிய எல்லாரும் சேர்த்து வச்ச வாழ்க்கை தான் எனக்கு நிலைக்காமல் போச்சு, நானாக ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டேன், அதுவும் பாதியில் போயிடுச்சேன்ற ஆதங்கம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப அதிகமாக நரகமாக இருக்கும். தப்போ ரைட்டோ, இந்த பிரபஞ்சம் எதுவுமே காரணம் இல்லாமல் செய்கிறது இல்லை. நாம் நினைக்கலாம், நான் அவங்கள பார்த்தனுங்க, ப்ரப்போஸ் கொடுத்தனுங்க, அவங்க எனக்கு ப்ரப்போஸ் கொடுத்தாங்க, இது என்னுடைய முடிவு இல்லை அவங்களுடைய முடிவு. இந்த பிரபஞ்சம் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, இன்னாருக்கு இன்னாரோட தான் வாழ்க்கை அப்படின்ட்டு சிவன் எழுதியிருக்கார். அதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த நேரத்தில் என்ன நீங்கள் பார்க்கணுன்ற விதி உங்களுக்கு இருக்கணும், இல்லைன்னா எனக்கு இருக்கணும். உங்கள் கண்ணில் படணுன்ற விதி எனக்கு இருக்கணும், இல்லை என்ன பார்க்கணுன்ற விதி உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த சூழல் ஏற்படுத்துமே தவிர, இந்த கம்யூனிகேஷன் ஏற்படுத்துமே தவிர, எத்தனையோ யூடியூப் சேனலை பார்த்துருக்குறீங்க, எதுவுமே இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனுங்க, அந்த மாதிரி இலைமறைவாக காய்மறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலையும் சிரமம் சிக்கல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் அந்த சிக்கல்கள் நீங்கும். பிரிஞ்சு போன கணவன் மனைவி, மறைமுகமாக வாழ்ந்துட்டு இருந்த நண்பர்கள், அல்லது பிரிஞ்சு போன காதலர்கள், அதாவது மெயினாக பிரதானமாக நான் சொல்லக்கூடியது என்னன்னா, மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்கக்கூடிய காலகட்டம் மிதுன ராசி நண்பர்களுக்கு வரப்போகுது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு மாறக்கூடிய தருணத்தில்
10வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு யாருன்னு கேட்டிங்கன்னா திருமண ஸ்தானாதிபதி. திருமண ஸ்தானாதிபதி திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டிலையும், திருமண காரகன் சுக்கிரன் குரு பகவானுடைய வீட்டில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து மிதுன ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறாங்க. மிதுன ராசிக்கு 4வது பாவகத்தை சூரிய பகவான், சந்திர பகவான், சுக்கிரன், புதன், ராகு, சனி 6 கிரகங்களுடைய பார்வை கூட குரு பகவானுடைய பார்வை, அதனுடன் செவ்வாவுடைய பார்வை, 8 கிரகங்களுடைய பார்வை சுபஸ்தானத்தில். அப்போ 100% சுகஸ்தானத்தில்ன்றதுனால நம்மளுடைய மன அழுத்தம் நீங்கும். இது 3 விதத்துக்கு சொல்கிறேனுங்க. பிரிஞ்ச காதலர்களாக இருந்தாலும் சரி, பிரிஞ்சு போன கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிரதானமாக ரகசிய வாழ்க்கையில் இருக்கிற நண்பர்களுக்கு தயவு செய்து தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இந்த பதிவு அப்படி தப்பான பதிவெல்லாம் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய உண்மையத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கே ஒரு புரிதல் வந்துடும். இந்த தம்பி தப்பாக சொல்லலை, ஊசி இடம் கொடுக்காம நூல் உள்ள போகாது. நாம் ஒரு விஷயத்துக்கு போகணும் அப்படின்ட்டு நமக்கு ஆசை கிடையாது. அதுதான் விதினா மாறவா போகுது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆணுக்கு துணை பெண், பெண்ணுக்கு துணை ஆண் அப்படின்றது எப்படி சொல்கிறதுனா, மன வாழ்க்கை சரியான சூழலில் இல்லை அப்படின்னா வந்த வாழ்க்கையை அமைச்சிக்கிறது இன்றைக்கி சாதாரணமாகி போச்சு. என்ன, யாருமே ஃபேக்காக இருக்கிறது இல்லை, டைம் பாஸுக்கு இருக்கிறது இல்லை. அதுவும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க உசுரே போனாலும் ஒருத்தருக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. நினச்சது தான். படத்தில் சொன்ன மாதிரி, டிஆர் படத்துலலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நினச்சது தான் மறக்க முடியாதுன்ற மாதிரி. ஏமாந்துட்டு வந்தாலும் வந்திருப்பாங்களே தவிர ஏமாற்றிட்டு வரமாட்டாங்க ஒருபோதும். 10 வருஷம் ஆனாலும் சரி ஒரே எண்ணத்தில் தான் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போது உங்கள் மறைமுகமான வாழ்க்கையில் இருந்த தடைகள் நீங்க போகுது. இன்னாருக்கு இன்னார் தான் அப்படின்னு விதி சொல்லியிருந்தா அந்த வாழ்க்கை இன்னைக்கு பிரமாதமாக இருக்க போகுது. இலைமறைவா காய்மறைவா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க, அந்த வாழ்க்கையில் பிரச்சனை, சிக்கல், தொந்தரவு, பிரிவினை அப்படின்னா அந்த சங்கடங்கள் நீங்க போகுது. எத்தனை நாள் வரைக்கும் சார்? ஆரம்பம்னு இருந்தால் முடிவு இருக்கணும் இல்லையா? அப்போது மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரை இதில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, திருமணகாரகன் சொல்லக்கூடிய குரு சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் சொல்லக்கூடிய ஐன சுகஸ்தானம் ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். 12வது பாவகம்ன்றது ஐன சுகஸ்தானம், இல்லற வாழ்க்கை. திருமணஸ்தானாதிபதி 12வது பாவகம் ஐன சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூழலில் சுக்கிர பகவானோட சேர்ந்து ஆசைகளுக்கு அதிபதி சுக்கிரன், மோகத்துக்கு அதிபதி ராகு. அப்போ இருவருடன் சேர்ந்த சனி 3வது பார்வையா திருமண ஸ்தானாதிபதி சாரம், குருவுடைய சாரம் வாங்கி திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவை பார்ப்பார். ஒருத்தர் மேலே எனக்கு நீ வேணாயா, இத்தனை நாள் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க, என் வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போனவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் தப்பாக நாம் இந்த ஒரு முடிவு எடுத்துவிட்டோம், தப்போ ரைட்டோ நமக்காக நின்னாரே, நமக்காக இத்தனை வருஷம் இருந்தாரே, நாம் ஏன் அவங்கள விட்டு போகணும், இது தப்பாக எடுத்துக்கிடாதீங்க சரியா? இந்த மாதிரி ஒரு சூழலும் இந்த நேரத்தில் ஏற்படும். அதாவதுங்க, எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றது ஒன்று இருக்குதுங்க, வாழ்ந்தால் இப்படி தான் வாழணும் அப்படின்றதும் ஒன்று இருக்குதுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாமே ஏதோ ராஜ துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படி செய்துட்டாங்க, இப்படி செய்துட்டாங்க. தயவு செய்து அவங்களுடைய மனநிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். இது என்னடா அவங்கள நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க.
அந்த நேரத்தில் அந்த உறவு ஏற்படலைன்னா அவங்க உசுரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி எப்படியோ ஆகியிருந்திருக்கும். யாருமே ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்துட்டு இந்த சாப்பாடு சரியில்லாமல் இன்னொரு சாப்பாட்டுக்கு போக மாட்டாங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற சூழலுக்கு அவங்க என்ன சொல்கிறது, அந்த சூழ்நிலை ஏற்படும். அந்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சங்கடங்கள் முழுமையாக நீங்க போகுது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைய போகுது. என் வாழ்க்கையே இவங்க தான் நினச்சிக்கிட்டு இருந்தனுங்க, இவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். இந்த எதிர்பார்ப்பு நீங்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த கருத்து வேறுபாடு நீங்க போகுது. பிரிஞ்சு போன காதலர்கள் நிம்மதியாக மீண்டும் சேர போகிறாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இந்த பதிவில் பிரதானமாக நான் சொல்லக்கூடியது மனுஷனுக்கு நிம்மதி. வாழ்க்கை நல்லா இருந்தால் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். வாழ்வாதாரம் நல்லா இருந்து 10 காசு பிரயோஜனம் இல்லை. பார்த்துக்கிடுங்க, நான் மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னா 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேனுங்க, நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, பிரமாதமாக இருக்கும். அப்போது மனுஷனுக்கு நிம்மதி, அந்த நிம்மதி வரக்கூடிய மிக சிறந்த ஒரு தருணம் வரக்கூடிய மார்ச் 29 வரக்கூடிய ஆகஸ்ட் 18 வரை. இது யாருக்கு அப்படின்னா மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. மிதுன ராசியில் பிறந்த ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். பிரதானமாக ரகசிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 100% நல்ல விதமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும் இந்த நேர காலங்கள். அதாவது ஒரு விஷயம் இழந்தவங்களுக்கு தான் அதனுடைய வலியும் வருத்தம் தெரியும்னு சொல்லுவாங்க. பாக்கெட்லேருந்து 10 ரூபாய் தொலைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த 10 ரூபாவுடைய அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே நொந்து நூலாகி சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்டு மன அழுத்தத்தில் இருக்கலாமா இருக்க வேணாமா, இதுக்கு மேற்கொண்டு என்னத்துக்கு இருக்கணும், யாருக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு 100% சொல்கிறேன். எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கான பதிவு இது. நிச்சயமாக அது உங்களுக்கான பதிவு. 100% பயனுள்ள ஒரு பதிவு. 100% இந்த நேரத்தில் நடந்தே தீரும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் மீண்டும் சொல்கிறது, தயவு செய்து இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க, சரியா? இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு சிலருடைய எதிர்பார்ப்பு, நான் பிரிஞ்சுட்டேனுங்க, கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போயிட்டேனுங்க, இவங்க தான் உலகம்னு இருந்தேன், இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, கல்யாணம் ஆகிடுச்சு, என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என் கணவர் இறந்து போயிட்டாரு, இவர் தான் என் வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நண்பர்கள் எந்த பாவமும் பண்ணலைங்க, சரிதானுங்களா? இது அவங்களுடைய உணர்வு, இது விதி. அவங்க ஆசை பாசம் உணர்வு இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், இது விதி. அந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய மிக சிறந்த தருணம் இந்த தருணம். இந்த பதிவு ஏதாவது யாருக்காவது சங்கடப்படுத்தியிருந்தால் தயவு செய்து மன்னிச்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த விஷயங்களுக்கு சிறப்பான ஒரு நேரம் இது. இந்த நேரத்தில் நீங்கள் பேசும் பொழுது அந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணம் இது. உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேரத்தில் இந்த பதிவு கொடுக்குறேனுங்க. இல்லை இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேனுங்க. நீங்கள் பாசிட்டிவாக சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேனுங்க, நீங்கள் நெகட்டிவாக சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேனுங்க, சரிதானுங்களா? நீங்கள் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து பதிவு பண்ணுங்கள். நான் எதுக்கும் பெருசாக நான் ரிப்ளை பண்ணது இல்லைங்க. அதிகமாக நிறைய படிக்கிறேனுங்க, எல்லா கமெண்ட்டும் படிக்கிறேனுங்க. ஆனால் இந்த கமெண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் பதில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேனுங்க, பதில் கொடுக்குறேனுங்க, சரிதானுங்களா? சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.